பிஜேபியை முழுக்க பகைக்கவும் முடியல. அதே நேரத்துல தனது அரசியல் எதிர்காலத்தை, அவரோட அரசியல் எதிர்காலம் அவர் பையன் எதிர்காலத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். சரி, ஓபிஎஸ் அப்படி ஒரு முடிவு எடுத்தா, ஓபிஎஸோட மகன், நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை தான் விரும்புறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாரு? ஏன்னா ஏற்கனவே அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துங்க அப்படியான ஒரு சூசகத்தை சொன்னாரு. அதிமுகங்கிறது இரட்டை இலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அநேகமா இந்த தேனி சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். தேனியோ பெரியகுளமோ ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். அவருக்கு அது லாபம். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வேற முடிவு எடுக்கிறாரு. ஆனா அது அரசியல்ல எடுபடாத முடிவுன்னு மகன் நினைச்சிட்டா, அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை தானங்க இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு அரசியல் என்ன? ஏன் வந்து பாமக இவ்வளவு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு? அப்பாவோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் வேற, மகனோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் வேற. மகன் வந்து சர்வைவலுக்கு பார்ப்பாரு, அப்பா வந்து சர்வைவலுக்கு பார்க்க மாட்டாரு. அவர் வந்து வேற சில பாயிண்ட் பொலிட்டிக்கல் விஷன் இருக்கும். வைகோ பையனுக்கு இடையிலுமே அந்த வேறுபாடு தெரியுதுங்களே. அப்போ இயல்பாக அப்படியான ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமியை கிரியேட் பண்ணிடுவாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் வைத்திலிங்கத்தை உள்ள அட்மிட் பண்ணா ஓபிஎஸ் அணி உடஞ்சு போயிடும். மனோஜ் பாண்டியனை உள்ள அட்மிட் பண்ணா ஓபிஎஸ் அணி உடஞ்சு போயிடும். ஸோ ஓபிஎஸ் தான் இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பதாக நான் அப்படித்தாங்க உணர்றேன் இதுல.